அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஃபுல்லும் தமிழ்நாட்டில் பேசப்படுற விஷயம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க. நம்மளோட வீடியோவை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி அநேக மக்களால், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்ட மக்களாலையும் சேர்த்து பேசப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படின்றது. இதை பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்து சொன்னவர் அப்படின்னா எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், நிறையா பேர் நேற்று டிஎம்கே ஐடிவிங்கிலேருந்து பல்வேறு விதமான நியூஸ்களை போட்டு இன்றைக்கி மக்கள் மனதை மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு முழு கருத்து. இதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு பரவலா பேசப்படுற விஷயம் பாலியல் குற்றம். அது போக இன்னைக்கு அதாவது திமுகவுடைய ஆரம்ப கட்ட காலங்களில் அதிக மின்வெட்டு அப்படின்றது இருந்துச்சு. இந்த ஒரு மின்வெட்டு பிரச்சனை இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சில ஏரியாக்கள்ல ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா இரவுன்னு கூட பாராமல் மக்கள் கூட்டமாக அங்கேயே உட்காந்து சாலை மறியல் போராட்டம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதோட முக்கியமான விஷயம் அப்படின்றது ஒன்று தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத நான் விரிவாக சொல்ல போகிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மின்சாரத்துறை அமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறவர் நம்மளுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாகவே இந்த மின்வெட்டுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இது என்ன ஏதுன்னு நாங்கள் தீர்த்து வைக்கிறோங்க. இன்றைக்கி அதாவது மின்சார ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா 50% பேருக்கு மேலே பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதுக்கான வேலை நிரப்புற வேலையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நம்மளுடைய பகிர்ந்திருக்காரு. இந்த விஷயம் இன்றைக்கி வெளிப்படையாக வந்தது பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவால். என்ன விஷயம் அப்படின்றத நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு திமுகவுடைய உள்ளாட்சிகள் அப்படின்றது இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முந்தின போட்ட கோவை மாணவி பாலியல் வழக்குல இந்த விஷயத்தை நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். என்னதான் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பதவியேற்று அரசு நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்களை, குறிப்பாக ஒரு 4 நாளாக ஏகப்பட்ட விஷயங்களே நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் தான் இந்த மின்வெட்டு. அதில் தாவேகா எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா மதுரையில் மேலக்கால் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் போகிறாரு. அதாவது இந்த ஆய்வுக்காக போவாங்க பார்த்தீங்களா, மக்களோட அந்த ஒரு குறைகளை கேட்டறிகிறது, அது போக இந்த சில விஷயங்கள் அலுவலக ரீதியாக இருக்க சில விஷயங்களை பார்க்கறதுக்காக போகும்போது அங்கே அவர் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மின்வெட்டு அப்படின்றது நடந்துருது. அவர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளே போகாமல் ஃபேன் இல்லை அப்படின்றனால வெளிப்படையாக காத்தோட்டமாக உட்காந்து சில மக்களுடைய குறைகளை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது முக்கியமான தகவல் ஒன்று வருது. என்ன அப்படின்னா இப்போ மதுரை அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் குறிப்பாக சில ஏரியாக்களில் இருக்கிற கவர்மெண்ட், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டில் இருந்தவங்க, கவுன்சிலராக இருக்கிறவங்க, உள்ளாட்சியில் இருக்கிறவங்க, அவங்களுடைய நகராட்சி நிர்வாகிகள், செயலாளர்கள், இவங்களுக்கு தெரிஞ்ச உள்ளாட்சியில் இருக்கிற பெரும் தலைகள் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, சில கம்பெனிகள், அது போக ஏதாவது நிறுவனங்கள், இந்த மாதிரி சின்ன கம்பெனிகள் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் அப்படின்றத முன்னாடி ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ கரண்ட் போனதுக்கப்புறம் அதை ஆன் பண்ணுவாங்க. இது எல்லாருடைய வழக்கம். இதை நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா வேலைகள் தடைபற்றக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் ஒரு இடத்துல மின்கட்டு ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பண்ண போகிறாங்க, கரெக்டாக இந்த டைமில் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஜென்ரேட்டர் ஆன் ஆகுது. ஏன்னா ஒரு வேலை இப்போ ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு, ஒரு கம்ப்யூட்டரே போயிட்டுருக்கு அப்படின்னா அது திடீர்னு சடனாக அமர்ந்து போயிடுச்சு அப்படின்னா அதை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க போயிடுச்சுன்னா வேறு வழி இல்லைங்க, கொஞ்சம் நேரம் சென்று ஜென்ரேட்டரை போட்டு ஆன் பண்ணுவோம் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்கு மட்டும் நியூஸ் முன்னாடியே போய் ரைட்டு கரண்ட்டை கட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஏதோ தகவல் பரிமாற்றமாகி உடனே அந்த ஜென்ரேட்டரை ஆன் பண்ணுறாங்க. அவங்க ஆன் பண்ண 10 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட் போகுது. அவங்களுக்கு எந்த ஒரு மின் தடையுமே கிடையாது. எப்பயும் போல பணிகள் நடைபெற்றுக்கிட்டு வருது. இதை 2-3 நாளா தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை மட்டும் இந்த முடிவு எடுக்கலைங்க. இந்த ஒரு முடிவுன்றது 2-3 தடவை தொடர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. கரெக்டாக இவங்க ஜென்ரேட்டர் ஆன் பண்ண 10 நிமிஷத்துல அங்கே கரண்ட் போயிருது. இவங்க ஜென்ரேட்டர் ஆன் பண்ண 1/4 மணி நேரத்தில் கரண்ட் போயிருது. இது ஒரு ஏரியாவில் கிடையாது, ஒரு 4-5 ஏரியாவில் நம்மளுடைய டிவிகே நிர்வாகிகள் மறைமுகமாக எடுக்கப்பட்ட செய்திகளில் இது வந்த விஷயம். இது இன்னும் வெளிப்படையாக வரல. அப்போ எந்த இடத்துல இன்னைக்கு திமுகவுடைய கருப்பாடுகள் வேலை செய்யுது அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன விஷயம் இதுதான். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் உள்ளாட்சியில் இல்லை, நிறையாவே கிட்டத்தட்ட 7700க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான மாவட்ட செயலாளர்கள்ல இருக்கிறவங்க, நிர்வாகியம், அதாவது பேரூராட்சி, ஊராட்சி தலைவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு திமுக கையில் இருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பரவலாக நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து நிறையா தடை போடுறது, அதாவது மதுவுக்கு, போதைக்கு, கஞ்சாவுக்கு எல்லாத்துக்கும் தடை போட்டுக்கிட்டு இருந்தா கூட லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு திமுக கோலோச்சி இருக்கு அப்படின்றது தான் மிக முக்கியமான காரணமா இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி சல்லித்தனமான வேலைகள்ல இவங்க ஈடுபடுறது அப்படின்றது அதிகமா இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி சார்பில் ஒரு தோத்து போனதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு
அதாவது பகிரங்க மிரட்டல் விடுற விதமா இன்னைக்கு அவங்க வந்து காங்கிரஸை தரக்குறைவாகவும் இவங்க வந்து கூட்டணிக்கு சொல்லாம போயிட்டாங்க. ஏற்கனவே விசிகா மற்றும் ஐயுஎம்எல்ல நம்ம ராசா எப்படிலாம் வந்து ஆபாச வார்த்தைகளை போட்டு பெண்களை இழிவுபடுத்துற விதமா வந்து பேசியிருந்தாரு. அதே போல இன்னைக்கு காங்கிரஸை வந்து ரொம்பவே வந்து மோசமா சித்தரிச்சு பேசியிருக்காரு நம்மளுடைய உதயநிதி அவர்கள். அவரை பத்தி இன்னொரு விஷயமா நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கங்க. இன்னைக்கு அவர் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு திமுக அப்படின்ற சூழ்நிலையில தன்னுடைய மகன் கிட்ட பொறுத்த அந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் அப்படின்ற ஏரியால அவர் வந்து மகனை வந்து இன்னைக்கு தலைமை பொறுப்புல கொடுத்திருக்காரு. 2 படங்களில் உதயநிதி அவர்கள் ஒப்பந்தமாயிருக்கிறார். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போறது. ஏன்னா இப்ப அவர் துணை சிஎம் கிடையாது, கட்சி தலைவர் கிடையாது, சாதாரண ஒரு எம்எல்ஏ. என்னங்க கையில 10,000 ரூபா வச்சிருந்தாங்க, அவங்க குடும்பத்துல காசு செலவாகி போச்சு, வேற என்ன செய்யறது? 2, 3 படத்தை நடிச்சா தானே கையில காசு சேரும், கல்லாப்பட்டி நெம்பும் அப்படின்றனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணா விஜய் அண்ணாவுடைய பரிந்துரையின் பேர்ல சில படங்கள்ல ஒப்பந்தமாயிருக்கார் அப்படின்னு சொல்லணும். பாவம் பொழைச்சு போட்டோம், நடிகர்கள் தானேங்க, நடிச்சு மேல வந்தவங்க தானே, வரட்டும் அப்படின்னு நம்மளும் வந்து பார்ப்போம் எந்த மாதிரி படம்லாம் வருது அப்படின்றத. ஆனா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த படத்தெல்லாம் தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்காராம். இந்த ஒரு விஷயம் நேற்று பாத்தீங்கன்னா பரவலா வந்து பேசப்பட்டு இருக்கு. இது வந்து இன்னைக்கு நம்ம தான் வந்து நம்மளுடைய ஆட்சி காலத்துல நடந்ததெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வந்து அப்படிலாம் நடக்கவே கிடையாது அப்படின்னு ஒட்டுமொத்தமா எரேசர் வச்சு அழிச்சிட்டு இன்னைக்கு இந்த 10 நாள்ல நடந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் வந்து டிஎம்கே ஐடி விங் மக்களிடையே வந்து பெருசா வந்து கொண்டுட்டு போறாங்க. அதுதான் அந்த மின்வெட்டு காரணம் நான் சொன்னேன்ல. இப்ப இவ்வளவு நாளும் வந்து மின்வெட்டு அங்க இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் கரெக்டா ஒரு 10ஆம் தேதி பதவி ஏற்கிறாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். 10ஆம் தேதி பதவி ஏற்றதுல இருந்து ஒரு 2 நாள் 3 நாள் விட்டுட்டாங்க. இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-11 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 12 நாள் கிட்ட வந்துருச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு வாரமாவே, அதாவது ஒரு வாரம் விட்டுட்டாங்க, ஒரு வாரமா மக்கள் வந்து சாலையில இறங்கி போற அளவுக்கு வர்றாங்க அப்படின்னா அப்ப இது வந்து திமுக ஆட்சியில அங்க வந்து கரண்ட் போகலையா? பல மாசங்களா வந்து நாங்க கரண்ட் கட்டு பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்ற மக்கள் இப்போ 3-4 நாளா வந்து ரோட்ல இறங்கி போராடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அங்க இருக்கிற லோக்கல் பாலிடிக்ஸ் தான். ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு வாங்க ரோட்ல உட்காருவோம்னு கூப்பிட்ட உடனே மக்கள் ஆதங்கத்துல, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்ட மக்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இது வந்து நம்ம கட்சி சார்பில் பார்க்க முடியல. எல்லாருமே குழந்தை வச்சிருப்பாங்க, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வேற வழி இல்லையே, நம்ம மக்கள் போராடுறாங்க, கூடவே சேர்ந்து நம்மளும் உட்காருவோமே அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போவாங்களே தவிர ஆனா போட்டு ஆரம்பிச்சு வச்சதுன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருக்க டிஎம்கே தான் அப்படின்றது மிக முக்கிய தகவலா வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நிறைய ஏரியாக்கள்ல ஒரு சின்ன பிரச்சனையா வாங்க டக்குன்னு போய் உட்காந்துருவோம். ரைட், இன்னைக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு, டக்குன்னு வாங்க அப்படியே போய் உட்காந்துட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு கேள்வியை கேட்பேன். என்ன சிஎம் சார் சொல்லுங்க, பல்வேறு விதமா மேடைகள்ல வந்து ஸ்டாலின் மட்டும் சிஎம் இருக்கும்போது என்ன சிஎம் சார் இப்படி தமிழ்நாட்டை நாசமாக்கி வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி கேட்டார்ல, இப்போ நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா சிஎம் சார் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்த பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிஎம்கே ஐடி விங் தான். இன்னைக்கு 10 நாள் தானே ஆயிருக்கு. இந்த மாதிரி வந்து கோவை மாணவி அந்த பள்ளி மாணவி வந்து எந்த மாதிரியான சூழ்நிலையில ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற பின்புலம் கொஞ்சம் கூட தெரியாம அந்த நாதாரி நாய்களும் வந்து முழுக்க முழுக்க லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருந்தவங்க, போதை கஞ்சாலாம் வித்தவங்க அப்பவே தூக்கி நீங்க உள்ள போட்டிருந்தீங்கன்னா, தூக்கு வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நாய்க வந்து வெளியில சுத்திட்டு தெரிஞ்சிருக்காது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. இதை தான் நான் வந்து ஸ்டாலின் ஆட்சியில நடக்கும் போதே இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களையும் முதல்வராக இருக்கையில நான் என்ன சொல்லியிருக்கேன், அவர் முதல்வருங்க, அவருக்கு கீழே காவல்துறையினர் இருக்காருங்க. ஒவ்வொரு ஏரியால வந்து இன்னைக்கு ஒவ்வொரு போலீஸ்காரங்களை போட்டு நிக்க வைக்க முடியாதுங்க. வீட்டுல வந்து ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து அவங்களுடைய நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்கள ஏங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவ்வளவு தூரம் குழந்தைங்களோட பழக விடுறாங்க? அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அங்கிள் ஆண்டி தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு தானே போவாங்க. அப்ப ஆரம்பிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பெத்தவங்க கையில தான் இருக்க போகுது. புதுசா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்ப்போம்? தெரியாதவங்க கூப்பிட்டா போகாதீங்கம்மா, தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் இப்பெல்லாம் போகக்கூடாதுன்ற காலம் வந்துருச்சு அப்படின்றத நம்ம சொல்லும்போது நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு தானே, அப்பா கூட நேற்று பேசிட்டு இருந்த அக்கள் தானே இன்னைக்கு நம்மளுக்கு சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு குழந்தைங்களோட மைண்ட் அப்படின்றது இருக்கும். அப்ப ஆரம்பிக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தாயிட்ட இருந்து இருக்கும், இல்லை தந்தைட்ட இருந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு குழந்தை ஏன் அவங்களோட போச்சு? ஏன்னா சொன்னா வந்து இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு சொல்றாங்க. என்னதான் போதை விற்கிறாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு அவங்கள பத்தி எவ்வளவோ கேவலமான நியூஸ் வந்தா கூட குடும்ப வட்டாரங்கள்ல சேர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா வந்து அப்பாவுடைய வந்து நல்ல பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்ற ஒரு மிக முக்கிய தகவல் உள்ளூர்வாசிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை வந்து போகுது அப்படின்னா அந்த குழந்தை மேல தப்பு சொல்ல முடியாது. அவங்களுடைய பெத்தவங்க மேலதான் நம்ம தப்பு சொல்ல முடியும். இன்னைக்கு ஆட்சி மாறிடுச்சு, ஆனா காட்சி மாறலன்ற நம்ம கேள்வி கேட்கிறோம். இன்னைக்கும் அதே வார்த்தை தான். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காவல்துறை அப்படின்றது யாருமே வந்து போட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய குழந்தைகளை நம்மளுடைய கண் பார்வையில ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய பல்வேறு விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சொல்லிட்டே இருக்கேன். நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.